எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நான் இன்னைக்கு வந்து மத்தியானம் வந்து லஞ்சுக்கு நான் செய்ய போகிற டிஷ்ஷை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். என்ன டிஷ்ஷு செய்ய போகிறேன்னா, கோவக்காய். நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லிப்பேன், நான் வத்தல் போட்டு ஒரு நாள் வீடியோ போடுறேன்னு சொல்லி. அந்த வத்தல் தான் இது. நல்லா காஞ்சிச்சு. அந்த வத்தல் குழம்பும் இந்த புடலங்காய் போட்டு ஒரு கூட்டு தான் வைக்க போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கும் அதுக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் தான் அந்த வத்த குழம்புக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், இவ்வளோ வெங்காயம் கிடையாது, கூட்டுக்கும் குழம்புக்கு சேர்த்த வெங்காயம். இது வந்து குழம்புக்கு தக்காளி. அப்புறம் இந்த கப்பு, மெஷரிங் கப்பு, இந்த கப்புக்கு ஒரு இவ்வளோ ஒரு அரை கப்பு போல் பாசிப்பருப்பு, ஒரு 3/4 கப்பு போல் கடலைப்பருப்பு எடுத்துட்டு ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த இது பாசிப்பருப்பு, இது கடலைப்பருப்பு. இது ரெண்டுத்தையும் நம்ம வேக வச்சு அது கூட இந்த பொருள். இது ரைஸ் ஊற வச்சுருக்கேன். ரைஸ் ஊற வச்சுருக்கேன். இது வந்து எங்கள் வீட்டில் உள்ள டாகுக்கு, எங்கள் கோழிலாம் இருக்குது, அதுக்காக வச்சுருக்கேன். புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து முதலாவது என்ன பண்ண போகிறோம்னா, இந்த புடலங்காவை நல்ல தோல், இந்த பீலரை வச்சு நல்லா தோல் எடுத்துட்டு கட் பண்ணிட்டு, அப்புறம் நான் இதெல்லாம் குக்கரில் போடும்போது உங்ககிட்ட நான் கோவக்காய் வத்த குழம்பு, கோவக்காய் வத்த குழம்பு கூட்டு வந்து புடலங்காய் பருப்பு. அதை வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணி வெட்டிட்டு நான் குக்கரில் போடுவேன் பார்த்தீங்களா, அப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்க, இப்போ குக்கரில் கூட்டுக்கு தண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதில் கடலைப்பருப்பு போடுறேன். அந்த புடலங்காய் எல்லாம் கட் பண்ணிட்டேன்லவா? கட் பண்ணிட்டேன். இது என்ன பருப்புமா? கடலைப்பருப்பு. ஓ, இது 2 பருப்பு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வெறுமே கடலைப்பருப்பு போட்டு வைக்கிறத விட கடலைப்பருப்பும் பச்சைப்பருப்பு, பாசிப்பருப்பு, அது போட்டு வச்சா நல்லாயிருக்கும். அதுவும் இந்த இது ரெண்டையும் ஒரே நேரத்தில் வச்சுக்கலாம். ஆமாம், இந்த வத்த குழம்புக்குலாம் இந்த கூட்டு தான் நல்லாயிருக்கும். இந்த கூட்டு, கோஸ் கூட்டு, அப்புறம் பீர்க்கங்காய், சொரக்காய், அப்புறம் கீரை பருப்பு போட்டு கூட்டு, அது இது காரக்குழம்புக்குலாம் அந்த மாதிரி வச்சா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வெஜிடபிள் எப்போ போடுவேன்? இதோ இப்போ போட விட்றேன். எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு ஒரு விசில் வச்சிட வேண்டியதான். இப்போ நான் வந்து புடலங்காய் நல்லா தோல் சீவி இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் அதில் போடுறேன். எவ்வளோ நேரம் ஆகுமா? ஒரு 2 விசில். ஏன்னா பச்சை பருப்பு வந்து ஊற வச்சிருக்கோம்ல, டக்குன்னு வந்துடும். கடலைப்பருப்புமே ஊற வச்சிருக்கோம், அது கொஞ்சம் வெந்தாலும் முழுசா தான் இருக்கும். ஆனால் பாசிப்பருப்பு அப்படி கிடையாது, நல்லா குழஞ்சிரும். இதுவும் நீர்க்காய் தான், சீக்கிரம் வந்துடும். ஆமாம், இது நீர்க்காய் தான், நல்லா இருக்கும். இதில் கொஞ்சம் போல மஞ்சத்தூள் போட போகிறோம். மஞ்சத்தூள் போட மாட்டேன் நான், போடாமல் அப்புறமா தழைச்சிடுவோமா? போட்டுடலாம். குக்கரில் போட, மூடியில் போட முடியாது. ஆமாம், என்ன பண்ணுறது, இதுக்கு மஞ்சத்தூள் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்புறமா போட்டால் அது செட் ஆகாது. இல்லை, அது ஒரு மாதிரி இருக்கும். இப்படியே போட்டுடலாம். பருப்புனா நம்ம கூட கொஞ்சம் நேரம் வைப்போம்ல, இதுனா அப்படி இல்லைல்ல. இப்போ தேவையான உப்பு, அதுக்காக தான் இதுக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். என்னடா அது அம்மா மஞ்சத்தூள் போட மாட்டேன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்களே நினைக்காதீங்க. இப்போ காய் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த காய் கலர் மாறக்கூடாதுல்ல, அதுக்காக தான் நம்ம இப்போ வந்து இதில் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். வெங்காயம்லாம் இப்போ போடுவேன், அதெல்லாம் தாளிக்கும். வெங்காயம் வந்து போடக்கூடாது, தாளிதம் பண்ணும்போது தான் போடணுமா? கரண்ட் இல்லை இன்னைக்கு எங்கள் வீட்டில், மெயின்டெனன்ஸ் போடல. 9 o'clock கரண்ட்டை பிடிக்கிட்டா, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கூட்டுக்கு ஒரு தேங்காய் அரைக்கணும், இப்போ அரைக்கவே முடியாது, எல்லாம் இடிச்சு தான் போட போகிறேன். ஏதோ ரிப்பேர் பண்ணுறாங்க. மெயின்டெனன்ஸ் செவ்வாய்க்கிழமை தானே வரும். இப்போ இது ப்ரெஷர் வரட்டும். வெயிட் போட வேண்டாமா? வரட்டும், ப்ரெஷர் வரட்டும். இப்போ நம்ம அந்த இதுக்கு மாற்றிட்டு இதில் குழம்பு தழைச்சிருமா? பாருங்க, நான் இந்த பர்னரில் இந்த கூட்டை வச்சிடுறேன். இதில் வந்து குழம்பு தழைச்சிடலாம். ஒரே டைமில் வேலை முடிஞ்சிடும்ல. ஆமாம். இப்போ இதுக்கு தேவையான எண்ணெய். வத்தல் முதல்ல வறுத்துக்கிடணும். எந்த வத்தல்? அந்த கோவக்காய் வத்தல். அதை நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துக்கிடணும் முதல்ல. சரியா? என்ன காயிட்டுவா? இதோ காஞ்சிரும். அப்படியா? இந்த வத்தல் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, குழம்பு வைக்க போகிறோம்ல, அந்த வத்தல் இதில் போகிறோம். ஒரு ஃப்ரை பண்ணிடுவோம். ஃப்ரை பண்ணிடுவோம். எப்படி இருக்குது பாருங்க, குட்டி குட்டியா, சூப்பராக இருக்குங்க இது. இதில் வந்து நீங்கள் சாம்பார் சாதத்துக்கு வச்சு இப்போ சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதை வறுத்துட்டேன், இதை நான் எடுத்துட போகிறேன். கோவைக்காய் வத்த குழம்பு வைக்க போகிறோம். ஆமாம், வத்த குழம்பா வற்றல் குழம்பு? வத்தல். இல்லு இத்திலாம இற்றல், வற்றல் இல்லை, வத்தல்.
ஓ இதே எண்ணெய் தான், நம்ம வேற எண்ணெய் ஊற்ற போகிறது கிடையாது. ரைட். இதே எண்ணெயில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ கடுகு போட்டுக்கிட்டோம். வேற என்ன போட போகிறேன்? வெந்தயம். ஓ அது ப்ரெஷர் வந்துட்டோம். ஆமாம், ப்ரெஷர் வர போகுது குக்கரில். ஏன்னா குப்பு குப்புன்னு இல்லை. சும்மா ஒரு இந்த வத்த குழம்புக்கு வெந்தயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு வெந்தயம் போடுறேன். இப்போ 2 பொடியுது. இந்த டயத்தில் ஒரு 4 பல் பூண்டு, அப்புறம் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம். இதுக்கு நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் போட மாட்டோம், வெறும் பூண்டு தான் முழுசாக போட்டுறோம். பார்த்தீங்களா, அந்த பூண்டு தான். தக்காளி இப்போ போடணும். இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லா வதங்கும்ல. இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன், ஏன்னா வத்தலில் வேறு உப்பு இருக்கும். ரொம்ப போட்டி அவியல சரியா இருக்கும், புளி ஊற்றணும்ல. ஓஹோ. இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் நான் அது கரண்ட் இருந்துச்சுன்னா வெங்காயத்தை கொஞ்சம் அரைச்சி போட்டிருப்பேன். இப்போது கரண்ட் இல்லை, வேறு வழி இல்லை, அதனால் சரின்ட்டு இப்படியே தான் பண்ணுறேன். ஏன் நம்ம அரைச்சி போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் குழம்பு திக்காக வரும். அடுத்தது நிறைய நம்ம தண்ணி ஊற்றினாலும் அது நல்லாயிருக்கும், போதுமான அளவுக்கு இருக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த வெங்காயத்தை அரைக்கிறது. தக்காளியை போடணுமா? ஆமாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி, சின்ன தக்காளி தான் வச்சுருக்கேன். 2 தக்காளி, பெரிய தக்காளி தான் 1 எடுத்துக்கணும். சவுண்ட் வந்துடுச்சு. இது நல்லா வதங்கட்டும், வதங்கிட்டு காமிங்க. இப்போ பாருங்க, கருவேப்பிலை போடுறேன். வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். மஞ்சத்தூள், காரப்பொடி ஒரு சிம்மில் வச்சுக்கோங்க. 1.5 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் தனியா பொடி. இதெல்லாம் எப்படி உனக்கு கரெக்டாக தெரியுது? இவ்வளோ போடணும் அவ்வளோ போடணும். எங்கள் அம்மா தான் ட்ரெயினரில். ஆமாம். இது நல்லா ஒன்று சேரட்டும். அப்போ தான், ஏன்னா நம்ம அரைச்சி வர பொருளை பார்த்தீங்களா, அதனால் இது கொஞ்சம் நல்லா ஒன்று சேரட்டும். கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அப்புறமா பார்ப்போம். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், வெங்காயம் தக்காளி தெரியவே இல்லை பாருங்கள், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். எண்ணெயிலே நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு வச்சிங்கன்னா அந்த குழம்பு வந்து நான் 3-4 நாள் கூட கெட்டே போகாது வெளியில் வச்சிங்கன்னா. புளி ஊற்றிட்டேன், கரைச்சி வச்ச புளி ஊற்றுறேன். தேவையான அளவுக்கு உங்கள் புளி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, எவ்வளோ உங்களுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு தான் நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து இப்போ ஸ்டவ்வை வந்து நீங்கள் வேக வச்சுக்கணும். வேக வச்சுட்டு என்ன பண்ணணும்னா தண்ணி ஊற்றணும். தேவையான தண்ணி, நமக்கு குழம்பு எவ்வளோ திக்கணுக்கு தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். வத்தக்குழம்புலாம் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. அது சில பேர் என்ன பண்ணுவாங்க, தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் அரிசி பொடி வந்து கரைச்சி ஊற்றுவாங்க. நான் அதெல்லாம் ஊற்ற மாட்டேன், இப்படி தான் வைப்பேன் நான். உப்பு இல்லை, கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். சுத்தமாக உப்பு இல்லை. இப்போ நல்லா இது கொதிச்ச பிறகு தான் நம்ம இந்த வத்தல் போடணும். வத்தல் போட்டுட்டு, ஏன்னா ஆல்ரெடி வந்து நல்லா வெந்தது தானே, வறுத்துருக்கோம், வேக வச்சுருக்கோம். அதனால் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், அவ்வளோதான் வத்த குழம்பு. ரொம்ப ஈஸி. இப்போ அது நல்லா கொதிச்சோம்னா இந்த வத்தலத்துக்கு உள்ளே போட்டுடணுமா? இது கொதிக்கட்டும், கொதிச்ச அப்புறம் போட்டோம். எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்துருக்கு பாருங்க. இப்போ அந்த டயத்தில் இந்த வத்தலை வறுத்து வச்சுக்கோம்ல, அதை போட்டோம். போட்டுட்டு வாசனை இல்லை. இதில் வத்த குழம்புக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சீரகப்பொடி. எனக்கு வந்து சோம்பு பொடி போட்டால் பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்காது. சோம்பு இதுக்கு வத்த குழம்புக்கெல்லாம் சோம்பு பொடியா அப்படின்னு நினச்சிங்கன்னா போட வேண்டாம். ஆனால் எனக்கு பிடிக்கும், ஆனால் நான் போட்டிருக்கேன். எல்லாருக்கும் பிடிக்கும். சோம்பு உடம்புல சேர்க்கணும், நல்லா தானே. சில பேர் போட மாட்டாங்க சோம்பு ஸ்மெல்லு,
வத்த குழம்புக்கு வேண்டாம்னு போட மாட்டாங்க. இப்போ நம்ம எல்லாம் போட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா உப்பு செக் பண்ணிட்டு இதில் என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் போல வெல்லம் போட்டிங்கன்னா தான் அந்த வத்த குழம்பு நல்லாயிருக்கும். நாட்டு சக்கரை இவ்வளோண்டு தான், நிறைய வேண்டாம், அவ்வளோதான் ஒரு டேஸ்ட். ஆமாம், உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் போட்டுக்கோங்க, வெல்லம் இல்லைன்னா சக்கரை போட்டுக்கோங்க, அவ்வளோதான். சீனி. ஆமாம், சீனி, அவ்வளோதான். இருந்தாலும் ரொம்ப இப்போவே கட்டியாக இருக்குல்ல, கொஞ்சம் தண்ணி ஊற்றுமா இல்லை இருக்கட்டும்? வேண்டாம் வேணாம். சூப்பர். கொஞ்சம் ஊற்றுறேன், நீங்கள் சொல்லுவீங்க அப்புறம் அது வந்து என்ன ஆகும்னா ரொம்ப திக்காயிடும். போதும், இது கரெக்டாக இருக்கும். இது மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அப்புறம் நம்ம அந்த வத்தல் வெந்துருமா, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆயில் பிரிஞ்சிருச்சுல, இவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிட போகிறோம். இதை அந்த பக்கத்துக்கு வச்சுட்டு கூட்டை தாளிச்சிடலாம். கூட்டு வந்துருச்சா? இங்கே பாருங்க, புடலங்காய் கூட்டு. புடலங்காய் கூட்டு, புடலங்காய் ரெண்டு பருப்பு போட்டுருக்கோம்ல. ஆமாம், கடலை பருப்பு அண்ட் பாசி பருப்பு எல்லாம் வந்துருச்சு பாருங்க, நல்லா வெந்துடும். ஆனால் பருப்பு நல்லா வெந்துடும். ஆனால் இது வந்து கட்டியாகவே தான், கடலை பருப்போட தன்மையாக தான், அதனால் அது ஒன்றும் மாட்ட முடியாது. இப்போ நம்ம இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தேங்காய் ஒன்று அரைச்சி போடணும். அதனால் எனக்கு மிக்ஸி போட முடியாது, கரண்ட் இல்லை. அதனால் நான் வந்து இடிக்க தான் போகிறேன், இடிச்சு தான் போட போகிறேன். இதில் ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். இடிச்சு போடுறோம்ல, அம்மியில் வச்சு அரைக்கிற மாதிரி தானே, அதனால் அது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன்னா, நீ என்னெல்லாம் போட்டு இடிக்க போகிறேன்? இதில் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு பாதி வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பூவா? ஆமாம், இதுதான் இடிக்க போகிறேன். எப்படி வருதோ தெரியாது. அரைச்சா நல்லா அரைக்காததுக்கு பதிலாக என்ன பண்ற பாருங்க. அந்த வெங்காயம், அந்த பச்சை மிளகாய், இந்த ஆட்டு உரல்ல அப்படி ஆட்டுற மாதிரி ஆட்டக்கூடாது. அது எப்படி அரைக்கப்படும்? அரைப்படாதுல்ல, இடிக்கணும்ல. வெங்காயம்லாம் அது எப்படி அரைப்படும்? கொஞ்சம் ஒன்று பாதி இருந்தால் கூட போதும், ஒரு டேஸ்ட்டுக்கு தானே. போதும். பச்சை மிளகாலாம் அப்படியே சரி. இப்போ கடுகு போட்டுக்கலாம். வெடிக்கட்டும், கடுகு வெடிக்கட்டும். பாருங்க, கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இது காரத்துக்குன்னா அந்த பச்சை மிளகா தான், அதில் ஒரு பச்சை மிளகா போட்டேன், இது ஒரு பாதி பச்சை மிளகா போடுறேன், அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த வேக வச்சு வச்சுருக்கோம்ல புடலங்காய் பருப்புலாம், அதை இதில் போட்டோம். பருப்பு போட்டோம். இப்போ நம்ம அந்த இடிச்சு வச்சோம்ல தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், அந்த கலவையை இதில் போடுறோம். இது மிக்சியில் அரைச்சிங்கன்னா நல்லா இன்னும் திக்கனிக்கு வரும். ஆனால் மிக்சி எல்லாம் கரண்ட் இல்லையே, அதனால அதுக்கப்புறம் இது என்னதான் நீங்கள் தேங்காய் போட்டால் பார்த்தீங்களா, தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்களா, அப்படி இதில் வந்து அரிசி மாவு கொஞ்சம் போடணும். அரிசி மாவு வந்து நம்ம தேங்காய், பச்சை மிளகாய், வெங்காயம் நம்ம இடிச்சு போட்டோம்ல, அந்த டயத்துல ஒரு அரை ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டு அரைச்சி தான் இதில் போடணும். ஆனால் கரண்ட் இல்லாதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு கரைச்சி ஊற்ற போகிறேன், தண்ணி ஊற்றி. இல்லைன்னா அப்படியே திட்டா தெரியும். கரெக்டாக போடணுமா? ஆமாம், இல்லைன்னா திட்டா தெரியும்ல. அது சூடாக இருக்குது, இது சூடு இல்லைல்ல, அதனால சும்மா ஒரு 2 ஸ்பூன் போல் திக்கனிங்காக, அதுக்காக தான் நம்ம போடுறோம், வேற எதுவும் போடுறோம். எனக்கு தெரிஞ்சு எல்லா அம்மா மார்களுக்கும் டாக்டர் பட்டம் கொடுக்கணும்ல, எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்கல்ல. அதில் இப்போ இந்த அரிசி மாவை நம்ம இதில் ஊற்றுறோம்.
இப்போ பாருங்க அதோட ஸ்ட்ரெச்சரே வேற மாதிரி இருக்கும். இந்த அரிசி மாவு நல்லா கொஞ்சம் வெந்துடணும். குழ குழன்னு வந்துடும். நல்லா கிண்ணத்தில் எடுத்திங்கன்னா குழ குழன்னு ஆகிடும். நல்லா அழகாயிடுச்சுல. எப்படி இருக்குங்க? நல்லா திக்காக இருக்கா? முன்னாடியை விட அரிசி மாவு ஊற்றினோன்னே இப்படிதான் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு இல்லை. அவ்வளோதாங்க. புடலங்காய் கூட்டு ரெடி. எப்படி இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது சூடு ஆயிடுச்சு. இந்த டயத்தில் நான் அரிசி போட்டுக்கிறேன். மத்தியானம் லஞ்சுக்கா? வற்றல் குழம்பு ரெடி, கூட்டு ரெடி, பாவக்காய் பருப்பு போட்டு கூட்டு ரெடி. இப்போ பாவக்காவா? இது வடுக்கால் புடலங்காய். பாவக்காய் புடலங்காய், கோவக்காய் வத்த குழம்பு, புடலங்காய் பருப்பு போட்டு ஒரு கூட்டு. இப்பொழுது நாம் சாதம் வைக்கின்றோம். இல்லை உப்பு கொஞ்சம் போல. சும்மா ஒரு 2 சொட்டு போல எண்ணெய். அது எதுக்கு ஊத்துறமா எண்ணெய்? சாதம் வந்து குக்கர்ல அடியில பிடிக்காம இருக்க. ஓ, இல்லைன்னா அடி பிடிக்கும். எப்போது நம்ம குக்கர்ல வச்சா சொன்னா அடியில் அப்படியே சேர்த்துக்கும். நீ எண்ணெய் லைட்டா கொஞ்சம் போடுவோம்னா விளக்கெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் ஊற்றினாலும் ரொம்ப நல்லது. விளக்கெண்ணெய் அந்த ரூம்ல இருக்கு, எடுக்கல. மூடிட்டேன். பருப்பு வேகும் போது கூட விளக்கெண்ணெய் ஊற்றிங்க, ரொம்ப நல்லது. விளக்கெண்ணெய் ஊற்றினா பாடி கூல் ஆகும்ல, வயிற்றுக்கு நல்லது, சூட்டை தணிக்கும்ல. அதனால விளக்கெண்ணெய் ஊற்றலாம். விளக்கெண்ணெய் ஊற்றினா குழம்புல எல்லாம் சேர்த்துக்கிட்டீங்கனாலே நல்லதுதான். நீ அடிக்கடி ஊற்றுவோம் இல்லவா சாதத்துல? அது ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சிருந்தேன், காலி ஆச்சு. எடுத்து ஊற்றி வச்சுக்கணும். அவ்வளோதான். இது ப்ரெஷர் வரட்டும். சாதம் ஆஃப் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்க, சாதம் ரெடி ஆயிடுச்சு, கூட்டு ரெடி ஆயிடுச்சு, வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வத்த குழம்புக்கு அப்பளம் இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால நான் வந்து அப்பளம் பொரிச்சிக்க போகிறேன். அப்பளம் இதுதான் எங்களோட மத்தியான லஞ்சு. இதுதான் நாங்கள் இன்னைக்கு சாப்பிட போகிறோம். வாங்க எங்கள் கூட சாப்பிட. பாருங்க வத்த குழம்பு எப்படி இருக்கு பாருங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? வத்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வத்த குழம்பு. அப்புறம் பாருங்க கூட்டு. இது வந்து கல்யாண வீடுகள்லாம் வைப்பாங்க இந்த கூட்டு. அடுத்து ஹோட்டல்லையும் இப்படி தான் வைப்பாங்க. அந்த கூட்டு தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். புடலங்காய் சில பேர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. ஸோ நான் என்னோட ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். சரியா? சரி, இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.